பேராற்றல் கூட பேசணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா நாம நிறைய பேசுறோம். அது என்ன பேசுது, எப்படி நம்மளை வழி நடத்துது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. பேராற்றல் நேரடியா உங்க உள்ளுணர்வு மூலமா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சா உங்களுடைய பயணம் எவ்வளவு இலகுவா இருக்கும் இல்லையா? அது எப்படி என்னங்கிறத தான் தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் கேளுங்க. வணக்கம், நான் தேவா. ஒவ்வொரு நாளும் மாயாஜாலமா நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி பேராற்றலோட இணைஞ்சு பயணிக்கிறது தான். நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டுட்டு அதை நீ எனக்கு செஞ்சு கொடுன்னு காத்திருக்கும் போது அதோட அழகான வழிநடத்துதலுக்குள்ள நம்மளுடைய பயணமும் சுகமா இருக்கும். நமக்கு தேவையான விஷயங்களும் சுலபமா நடக்கும். ஆனா பேராற்றல் நம்ம கிட்ட நேரடியா பேசி இந்த பயணத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கினா அந்த சந்தோஷம் நமக்கு வேணும் இல்லையா? ஆனா அது நம்ம கிட்ட பேசுங்கிற ஒரு நம்பிக்கையே நிறைய பேருக்கு இல்லை. பேசணும்னு ஆசை இருக்கு, ஆனா அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா பேராற்றல் நம்ம கிட்ட எப்படி பேசும், தனக்கு என்ன வேணுங்கிறதுக்கான வழி நடத்துதலை எப்படி செய்யுங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கும் அது இருக்குன்னா கவலையே படாதீங்க, ஏன்னா கண்டிப்பா அது பேசும். பேராற்றல் நம்ம கிட்ட எப்படி பேசும்? நிறைய வழிமுறைகள் அது பயன்படுத்துது. இதுதான் இப்படிதான்னு நாம சுருக்கமா எதையுமே சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் தனித்துவமானது. அந்த மனநிலையில அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அது விஷயங்களை கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்குது. இதைதான் நம்ம சமிக்ஞைகள்னு சொல்றோம், அதாவது அறிகுறிகள், சயின்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்குரிய சயின்ஸை பார்த்துட்டு இதுதான் யூனிவர்ஸோட சயின்ஸ்ன்னு சில விஷயங்களை தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமா அது விஷயங்களை நகர்த்தும், நாம புரிஞ்சுக்கிற மாதிரி. உங்களுக்கும் அது நிச்சயமா அந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கி இருக்கும். என்ன இந்த குழப்பத்தை ஏற்படுத்திடும்னா, நாம இந்த காணொளிகள் நிறைய பாக்குறதுனால இந்த நம்பர் தான், இந்த விஷயம்தான், இந்த ஒரு புகைப்படம் தான், இப்படின்னு இது மட்டும் தான் யூனிவர்ஸோட சயின்ஸ் நம்ம சில விஷயங்கள்ல சிக்கி போயிருக்கோம். ஆனா பேராற்றல் எல்லாத்தையுமே பயன்படுத்தும். நமக்கு என்ன புரியணும் அதை புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏத்தாப்புல என்ன செய்யணும் அதுக்கு தெளிவா தெரியும். அது அதை கண்டிப்பா செய்யும். அது எண்கள் மூலமா இருக்கலாம், இல்ல நீங்க கேட்கிற ஒரு அறிகுறி மூலமா இருக்கலாம், உங்க உள்ளுணர்வு வழியா இருக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பேராற்றலுடைய அந்த குரல் உள்ளுணர்வுல நிகழ ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் மாயாஜாலமா நடக்கும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? குரு எப்படி பேராற்றல் கிட்ட பேச ஆரம்பிச்சான், குரு கிட்ட பேராற்றல் எப்படி பேசுச்சு, இது எப்படி நிகழ தொடங்குச்சுங்கிறத நாம பார்க்கலாம். குருவோட வாழ்க்கை ரொம்பவே நரகமா இருந்துச்சு. அவன் வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டான். ஆனா அதுக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்றோம், ஏதோ ஒரு மனநிலைமையில நாம இல்லைன்றது அவனுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த கேள்விகளை எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டான். தன்னை சுத்தி அவங்க பெரிய மனுஷன்னு அவன் நினைக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் கேட்டான். ஆனா யாருக்குமே இதுக்கான பதில் தெரியல. பதில்னு அவங்க சொன்ன விஷயங்களும் அவனுக்கு திருப்திகரமா இல்லை. அவனுக்கு இனிமே எங்க போய் யார்கிட்ட இந்த கேள்விகளை கேட்கறதுன்னு தெரியல. அவனுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிச்சான். மாடியில தனியா உட்காந்து அவன் பாட்டுக்கு அவனுக்குள்ள என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசுறது, அதெல்லாம் கேள்விகளா கேட்கறது, இப்படி ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருந்தது. அப்படி அந்த விஷயத்த செய்யல அப்படின்னா அவனுக்கு அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். மற்ற வேலைகள்ல அவனால ஈடுபட முடியாது. இதனால தன்னைத்தானே கொஞ்சம் சரி பண்ணிக்கிற அந்த புலம்பல்களை தீர்த்துக்கிற ஒரு வழியா அவன் அதை நினைச்சான். திடீர்னு ஒரு நாள் அவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது யதார்த்தமா வானத்தை கவனிச்சு பார்த்துக்கிட்டே இந்த புலம்பல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வானம் என்னமோ அவனை கவனிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உணர்வு. நாம பேசுறதெல்லாம் அது கேட்டுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு உணர்வு அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சோடனே அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா தனியா புலம்புனா பைத்தியம் மாதிரி தனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால வானம் கேக்குதுன்னா இது இன்னும் நல்லா இருக்குல்ல. அது கேக்குதோ இல்லையோ நமக்கு தெரியல, ஆனா இப்படி ஒரு உணர்வு நாம அதுக்கிட்டே இதெல்லாம் சொல்லலாம்ல, கேட்கலாம்லன்னு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் அவன் தனியா புலம்புறதை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் மாடிக்கு வந்து வானத்தை பார்த்து இன்னைக்கு இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது என்னன்னு புரியல, இது எப்படி, இது ஏன் நடக்குது, நான் என்ன செய்யணும், இப்படி இந்த மாதிரி கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போய்கிட்டே இருந்தான். அவன் அப்படி பேச 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 வானம் கவனிக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வானது அவனுக்குள்ள ரொம்ப ஆழமா
மாற தொடங்குச்சு, ரொம்பவே ஆழமா. தன்னை பக்கத்துல ஒரு நட்பு இருந்தா அவன் எப்படி உணர்வானோ அதே மாதிரி ஒரு உணர்வு நிலை வானம் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. சில வருஷங்கள் இது நீடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சமயத்துல இதே மாதிரி ஒரு நாள் அவன் உட்கார்ந்து பேசும்போது அவனோட கேள்விகளுக்கு பதில்கள் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. ரொம்ப மென்மையான குரல்ல அந்த ஒளி அவனுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சது. அது கிட்டத்தட்ட அவனோட குரல் தான், ஆனா அது சொல்ற பதில்கள் அவனோடது இல்லை. அவனுக்கு எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு அறிவும் அது சார்ந்து அவனுக்கு அது பரிச்சயமே இல்லாதது. ஆனா அவனுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. அது அவனோட கேள்விகளுக்கான பதில்களா இருந்தது. அந்த பதில்கள் அவனுக்கு திருப்தியை கொடுத்தது. அவனோட உற்சாகத்துக்கு அன்னைக்கு அளவே கிடையாது. ஏன்னா இது எங்க இருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியல, ஆனா பதில் கிடைச்சிருச்சுன்னு மட்டும் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த பதில்களை பயன்படுத்த ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை நிம்மதியை நோக்கி நகர ஆரம்பிச்சது. வாழ்க்கையை பத்தின நிறைய ஆழமான விஷயங்களை அந்த குரல் அவனுக்கு சொல்லி கொடுத்தது, நிறைய விஷயங்களை. அதுக்கப்புறம் வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் அவனுக்கு பெருசா இல்லை. பேராற்றல் கூடயும் அதுக்குள்ள நடக்கிற அந்த உரையாடல்களும் அவனுக்கு சொர்க்கமா இருந்தது. அவன் வாழ்க்கை அதுக்குள்ளேயே பயணப்பட்டது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடந்தது. இது வரைக்கும் அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது பேராற்றல்னும் அதுதான் அவனை வழி நடத்திக்கிட்டு இருக்கணும் அவனுக்கு தெரியாது. தான் கேட்கிற கேள்விகளுக்கு எங்க இருந்தோ பதில் வருது. அந்த பதில் எனக்கு திருப்திகரமா இருக்கு, அதை நான் பயன்படுத்துறேன், அது எனக்கு வேலை செய்யுதுன்னு மட்டும்தான் அவனோட அனுபவத்துல இருந்தது. அதை மட்டும்தான் அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தான். பிரபஞ்சம்ன்ற பேரு அதோட ஆற்றல் பத்தி அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதை பத்தி தெரிஞ்சவனே அவனுக்கு ஒரு ஆர்வம். ஓ, இப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கா, நாம ஏன் இதை பயன்படுத்தி பார்க்க கூடாது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. காலையில 4 மணி 4:50 எந்திரிச்சு நீங்க பிரார்த்தனையை முன் வச்சு அவங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு மனசார உட்காந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்தை நினைச்சு பிரார்த்தனைகளை செய்ய ஆரம்பிச்சான். பிரார்த்தனைகள்ல அதிக நேரம் செலவிட்டதுனாலையும் அதுல அவனோட மனசோடைய விஷயங்களை அவன் பகிர்ந்துக்க ஆரம்பிச்சதுனாலையும் வானத்தை பாக்குறதோ அதுகிட்ட பேசுறதோ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஆனா இது அவனுக்கே தெரியாது. அவன் நினைச்சதெல்லாம் பேராற்றல் கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் சொன்னா கண்டிப்பா நமக்கு நடக்கும்னு அவன் நம்பினான். ஏன்னா நமக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்குங்கிறதுக்கு ஏற்கனவே அவன் கிட்ட ஒரு சில அனுபவங்கள் இருக்கிறதுனால அவனுடைய பிரார்த்தனைகள் தொடர்ந்துட்டே இருந்துச்சு. ஆனா எதுவுமே அவன் கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி இல்லை. அது எதுக்குமே அவனுக்கு பதில் கிடைக்கல. மறுபடியும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அவனுக்கு நிறைய குழப்பமாயிருச்சு. நாம ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து கேட்கிறோம், ஏன் அதுக்கு நம்ம மேல கருணையே வரல? இது வரைக்கும் நல்லா நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் கூட இப்போ இந்த மாதிரி நடக்குதே, நான் என்ன பண்றேன், சரியாதான் பண்றேன்னா? அந்த மாதிரி 1008 கேள்விகள் அவனுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. மறுபடியும் காலையில வெள்ளன எந்திரிச்சு உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றதுக்கு பதிலா அமைதியா உட்கார்ந்துருந்தான். நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்க்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. தான் பேராற்றல்னு நினைச்ச விஷயத்துக்கிட்ட தான் நாம இவ்வளவு நாளும் வானத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். பேராற்றலுக்கு இந்த நேரத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி உட்கார்ந்து இந்த இடத்துல உட்கார்ந்து பேசணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. மனசு விட்டு மனசார பேசணுங்கிறது மட்டும்தான் முக்கியமான விஷயம்னு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. இந்த கோட்பாடுகள், இந்த ரூல்ஸ் இதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு வானத்துக்கிட்ட எப்படி பேசுவானோ அதே மாதிரி இப்போ பேராற்றல் கிட்ட பேச ஆரம்பிச்சான். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதே போல பதில்களும் விஷயங்களும் அவனுக்கு நடக்க ஆரம்பிச்சது. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஆழமா புரிஞ்சுது. இங்க எதுவுமே வேற இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். ஒன்னே ஒண்ணுதான் இங்க எல்லாமாவும் இருக்கு. அதுக்கு தேவை அர்ப்பணிப்பு. பேராற்றலுடைய முழு கவனத்துல எந்த கேள்விகள் கேட்கப்பட்டாலும் எந்த விஷயங்கள் அது கிட்ட சொல்லப்பட்டாலும் அதுக்கான வழி நடத்துதலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறுதலும் நிச்சயமா நடக்குங்கிறது. அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்கு நம்மள முழு வழி நடத்துதலையும் அதுவே பண்ணி கொடுக்கும். அதுவும் உள்ளுணர்வுல இருந்து ஒரு குரலா இருந்து அது நம்மளை வழி நடத்துங்கிறத குரு
புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். குருவோட இந்த பயணத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராற்றலை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்க்காம, நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய விஷயமா பார்க்காம, உண்மையிலேயே நம்மளை நின்று வழி நடத்தக்கூடிய நமக்கு மேல இருக்கிற அந்த பேராற்றலை நாம துணைக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிற அவனுடைய எண்ணம், எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாம அவன் மனசு விட்டு கேட்ட கேள்விகளும் சொன்ன விஷயங்களும் பேராற்றலையே அவன் கூட பேச வச்சது. ஆனா அதே நேரத்துல பிரபஞ்சம்ங்கிற பேரை கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவனுடைய விஷயங்கள் எல்லாமே தேவைகளை நோக்கி நகர்ந்ததுக்கு அப்புறம், தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்தணும்னு நினைச்சு அந்த நோக்கம் வந்ததுக்கு அப்புறம் அவனோட அந்த கனெக்டிவிட்டி கட் ஆயிடுச்சு. அவனால மறுபடியும் இயற்கையை தொடர்பு கொள்ளவே முடியல. இயற்கையும் அவன் கூட எந்த ஒரு உரையாடலையும் நிகழ்த்தல. அவனோட தப்பை அவன் ரியலைஸ் பண்ணும்போதுதான் நாம வெறும் தேவைகளுக்காகவும் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செஞ்சு கொடுக்கிற ஏடிஎம் மிஷின் மாதிரியும் நாம இயற்கையை பார்க்க முடியாது. அப்படி நாம பார்த்து என்ன கேட்டாலும் அது நம்ம கிட்ட பேச போறது இல்லை. ஆனா உண்மையிலேயே கத்துக்கிற ஆர்வத்தோட ஒரு குருவா, நீதான் என்னை வழி நடத்தணும், எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற அந்த முழு அர்ப்பணிப்போட தெரியலன்னு அதுகிட்ட போய் நின்னா அது நம்மளை கண்டிப்பா காப்பாத்துது, வழி நடத்துது. அதுவும் நமக்குள்ள நேரடியா பேசியே அதை செய்யுது. உங்களுக்கும் இது ஒரு தடவையாவது நிகழ்ந்திருக்கும். ஆனா இது எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியாம அதை நாம ஏதேதோ பேர் கொடுத்துப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அது இயற்கையோட வழி நடத்துதல் தான். இயற்கை உங்க கூடயும் பேசணும்னா நீங்க செய்ய வேண்டியது, எந்த நேரம், எந்த இடம், என்ன பேசுறோம், என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறோங்கிறது இல்லாம, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ஆனா எனக்கு இது வேணும், நான் என்ன பண்ணேன்னு அது முன்னாடி வெறுமையா போய் நில்லுங்க. உங்க அகங்காரத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு எனக்கு இது நீதான் செஞ்சு கொடுக்கணும்னு நில்லுங்க. நீங்க வழிநடத்தப்படுவீங்க. உங்க அகங்காரத்தை கீழே தூக்கி வச்சுட்டு நீங்க அமைதியா நான் ஒண்ணுமே இல்லைன்னு நிற்கும் போது அந்த குரல் கேட்கும். இயற்கையோட அந்த குரல் நிச்சயம் உங்களுக்குள்ள கேட்கும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையே மாயாஜாலம்தான். இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நடக்கட்டும். அந்த மாயாஜாலமான வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் சொந்தமானது. நன்றிகள் கோடி.